ஆடா பாவிகளா! வர 2026 சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணணும்னு இந்த திமுக காரங்க இப்படிப்பட்ட திட்டங்கள கொண்டு வராங்க. அதுவும் கடைசி 4 மாசத்துல இப்படிப்பட்ட திட்டங்கள செயல்படுத்துறாங்க. ஆனா இந்த ஜென்சி பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். முதல்ல இத மாரி லேப்டாப்லாம் தராங்க இல்லையா? இத மாரியான விஷயங்களுக்கு இவங்க இந்த திமுக காரங்க அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்றாங்களா? கிடையாது. அது எல்லாமே நம்முடைய வரி பணம். நாம அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரி பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துறாங்க. அதுக்கு எதுக்கு கேவலமா லேப்டாப் பேக்ல பேட்டரியில சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே உங்க மொகர கட்டைய ஸ்டிக்கரா ஒட்டுறீங்க. இங்க நடக்கிற இந்த கூத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்த திமுகவின் மாடலே சரியான ஸ்டிக்கர் மாடல் தான். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு திரிவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்த பசங்க என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க பாருங்க. திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, ஸ்டிக்கருக்கே ஸ்டிக்கரா. என்ன பண்ணாலும் எப்படி விதவிதமா யோசிச்சு எப்பேற்பட்ட சம்பவங்கள் பண்ணாலும் இந்த ஜென்சி பசங்களை அறிவாலய கொத்தடிமைகளால சமாளிக்கவே முடியல. பாவம் ரூம் போட்டு கதறிட்டு இருக்கானுங்க. இந்த லேப்டாப் தராங்க இல்லையா, இதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கூத்தாடிகளை கூப்பிட்டு கூத்தடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, மணிகண்டன், கார்த்திக்னு பல திரைத்துறையில இருக்கக்கூடிய நியோ நாய்களை கூப்பிட்டு கொலைக்க வச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்க கூத்தாடிகளை கூப்பிட்டு கத்த வச்சீங்கன்னா உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்களா? நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து வியந்து வியந்து ஆச்சரியப்பட்டு எல்லா மக்களும் உங்களுக்கே ஓட்டு போட்டு கீச்சிருவாங்களா? இவனுங்க நடிக்கிற படத்தையே மக்கள் தியேட்டர்ல போய் பாக்குறது கிடையாது. அந்த லட்சணத்துலதான் இந்த கூத்தாடிகளுடைய நிலையே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவனுங்களை கூப்பிட்டு நீங்க பிரச்சாரம்லாம் பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கடைசியாக இந்த கூத்தாடிகளை பார்த்து ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப ரீசெண்டா துப்புரவு பணியாளர்கள் சென்னையில மிகப்பெரிய அளவுல போராட்டம்லாம் பண்ணாங்க. மழையில நனைஞ்சு தொடர்ந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அவங்க போராட்டம் பண்ணதுக்கு இந்த திமுக அரசு என்ன பண்ணாங்க? அவங்கள அடிச்சு கைது பண்ணாங்க, சிறையில போட்டாங்க. நேத்திக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அந்த நேரத்துல இந்த திமுக அரசு என்ன பண்ணிச்சு? இதே மாதிரிதான் ஆசிரியர்களை கைது பண்ணாங்க. இதே மாதிரிதான் போக்குவரத்து ஊழியர்கள், செவிலியர்கள், ஜாக்டோ ஜியோல இருக்கக்கூடியவர்கள், அங்கன்வாடியில வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க எல்லாருமே தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ற எல்லாருமே இந்த திமுக அரசு கைதுதான் பண்ணுது, தூக்கி உள்ள போட்டு மிதிக்குது. இத மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல பல நாட்களாக அரசு நிர்வாகத்தின் அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. எல்லாருமே இவங்க பிடிச்சி கைது பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. அப்பெல்லாம் நீங்களா எங்கடா போனீங்க? எங்கடா கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க? இப்ப என்னடா திடீர்னு திமுக மேடையில உட்கார்ந்துகிட்டு திமுகவை பாராட்டி சீராட்டி பேசிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி கேடுகட்ட அயோக்கிய ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லை. சத்தியமா நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் இந்த திமுகவின் கொத்தடிமைகளா இருக்கக்கூடிய கூத்தாடிகளை சொல்றேன், ஜால்ரா கூத்தாடிகளை சொல்றேன், திமுகவினரை சொல்லல. ஓகேங்களா? நீங்க தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிகளை பார்த்து கேள்வி கேட்கலாம். நம்மளால கேள்வி கேட்க முடியும். எம்பிகள்னு மட்டும் கிடையாது, அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பிரதமர் வரைக்கும் நாம கேள்வி கேட்கலாம். அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. நமக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் நாம அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த ஒரு அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கோம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலனா, அவங்களுடைய வேலைகளை அவங்க ஒழுங்கா செய்யலன்னா அவங்களை பார்த்து ஏன் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நிறைவேற்றல, ஏன் ஒழுங்கா வேலைகளை பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நாம கேட்கலாம். அதுக்கான அதிகாரம், முழு அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நாம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. எம்பியா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, நாம கேட்கிற கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. இந்த விஷயத்த திமுக எம்பி சரி காங்கிரஸ் எம்பி சோதிமணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட யாராச்சும் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. சோதிமணிக்கு ஓட்டு போட்ட ஒரு சாமானியன் என் தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க, தேர்தல் நேரத்துல மட்டும் வரீங்களே, நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த சாதாரண கேள்வியை கூட ஜோதிமணி அவர்களால தாங்கிக்க முடியல. அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குண்டர்களை அனுப்பி கேள்வி கேட்ட நபரை தாக்குறாங்க.
2019 இருந்து இப்போ வரைக்கும் சோதிமணி எம்பியா இருக்காங்க. அவங்க எம்பியா இருந்த இந்த காலகட்டத்துல அப்படி அவங்களுடைய தொகுதிக்கு என்னத்தை கிழிச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா, ஏன் சோதிமணிக்கு இவ்வளவு கோவம் வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாமானியன் கேட்ட கேள்வியில என்ன தப்பு இருக்கு? அவன் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டான், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டான், நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி தானே ஓட்டு போட்டான். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைவேற்றல, எந்த ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. ஆனா தேர்தல் வரும்போது மட்டும் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறீங்க, நாடகமா போடுறீங்க. அதெல்லாம் பார்த்து அந்த மனிதர் கேள்வி கேட்டா இப்படிதான் அடிக்க ஆள் அனுப்புவீங்களா? இந்த வீடியோ செம்ம வைரலா போச்சு. இந்த வீடியோ வைரலா போனதுக்கான காரணம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தான். நம்ம அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சோதிமணி அவர்களையும் புலிங்கோ கூட்டணியையும் அவங்க எல்லாரையுமே பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டு வச்சிருந்தாரு. அண்ணாமலை கேட்ட கேள்வியால ஜோதிமணி அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க போல. அதனால அம்மாம்பெரிய ட்வீட்டை போட்டு வச்சிருக்காங்க, பதிலடி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ்வளவு பெருசா கிறுக்கி தள்ளி இருக்காங்க. ஒழுங்கா பதில் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா பப்பு மாதிரியே புரியாத மாதிரி பேசி வச்சிருக்காங்க. சோதிமணி அம்மையார் அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். உண்மையாலே இது செம காமெடியா இருக்கும், கொஞ்சம் கேளுங்களேன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேள்வி கேட்கிற அதிகாரம் இருக்கு, அந்த ஒரு உரிமை குடிமகனுக்கு இருக்கு. நான் எப்போதுமே கேள்விக்கு பயந்தவள் கிடையாது, கேள்வியை பார்த்து பயந்து ஓடியதே கிடையாது. தைரியமாக நான் கிராமம் கிராமமாக செல்கிறேன், தெரு தெருவாக சென்று மக்களை சந்தித்து பேசுகிறேன். கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு நான் எப்படிப்பட்டவள் அப்படின்றது நல்லாவே தெரியும். நீங்க பரப்புற இந்த செய்தியானது அவதூறு செய்தி, ஃபேக் நியூஸ். இந்த MGNREGA அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆனா அதாங்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்காக நான் கிராம கிராமமா போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு பேசிட்டு இருக்கேன், நீங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப தைரியமா நான் களத்துல நிக்கிறேன். அந்த திட்டத்துல மகாத்மா காந்தியின் பெயரை நீங்க நீக்கி இருக்கீங்க, மத்திய அரசு நீக்கி இருக்கு, அது தவறானது. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் மக்கள் கிட்ட பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பாஜக காரங்களை எரிச்சல் ஊட்டுது போல. கிராமப்புற மக்களையும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் பாதுகாக்க நான் பாடுபடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. அதனாலதான் நீங்க இப்படிப்பட்ட ஃபேக் நியூஸ்களை பரப்புறீங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு நபரை தாக்குனாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி இவங்க சொல்றாங்க. அதாவது இவங்க மக்களிடத்துல பேசுறதுக்காக ரெடி ஆகுறாங்களாமா. அந்த இடத்துல குடிகாரர் ஒருத்தர், குடிமகன் ஒருத்தர், அவரு குடிச்சுப்புட்டு பெண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவுல பூந்து உள்ள போக பாக்குறாரு. அதனாலதான் நாங்க அவரை தடுத்து நிறுத்தணும். நாங்க அவ்வளவு சொல்லியும் அந்த குடிகார நபர், குடிச்சிட்டு வந்த அந்த ஒரு நபர் சொல்றதை கேட்கவே இல்லை, மறுபடியும் அவர் பண்றதையே தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் நாங்க அவரை தடுத்து நிறுத்தணும். ஒரு குடிகார நபர் அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை அச்சுறுத்தும் வகையில நடந்து கொண்டதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். இத வேணும்னு நீங்க மாத்தி திருத்தி ஃபேக் நியூஸா பரப்புறீங்க. இந்த ஒரு விஷயத்த பாஜக வாடிக்கையாவே வச்சிருக்கு. இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஃபேக் நியூஸ்களா பரப்பிட்டு இருக்கு. அங்க நடந்த விவகாரமானது எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கு. ஆனாலும் இந்த பாஜக எப்படி ஃபேக் நியூஸா பரப்புது பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவரை தாக்கி பேசுறேன்னு சொல்லி தொடர்ந்து அண்ணாமலை மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இது அண்ணாமலை மீது ஊழல் குற்றச்சாட்டா? அந்த ஆளு எந்த ஒரு பொறுப்புலையும் இல்ல, எந்த ஒரு அதிகார பதவியிலும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் மேல எப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்? சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 15 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்தினாரு அப்படின்ற மாதிரி வேற இவங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இந்த ஆள் மேல வந்துட்டு இருக்கு. திடீர்னு அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு, அவ்வளவு குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மீது இருக்கு. அண்ணாமலைன்னு சொல்லல, ஓகேவா, அண்ணாமலைன்னு சொல்லாம அண்ணாமலை தாக்கி இவங்க பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஆளு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அதை அவரு சரி பண்ணட்டும். இவரை பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். அது எதுவுமே பண்ணாம பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புறதுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி இந்த அண்ணாமலை நடந்துக்கிறாரு. ஆனா நான் அது மாதிரிலாம் கிடையாது. நான் கிராமத்தை சேர்ந்தவள், நான் கிராமத்திலேயே தான் இருக்கேன், நான் எங்களுடைய மக்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு சாதாரண மக்கள் பிரதிநிதி. மக்கள் என்ன எப்போனாலும் வந்து பார்க்கலாம். எப்பவுமே என் வீட்டு கதவு ஓப்பன்லயே தான் இருக்கும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதுல காந்தியோட பெயரை நீக்கியிருக்காங்க. எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணாம காந்தியின் பெயரை நீக்கியிருக்காங்க. இத மாதிரி தொடர்ந்து அராஜகத்துல பாஜக ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி ஜனநாயக முறைப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாத பாஜக முதல்ல அவங்கள தீர்த்திட்டு அப்புறமா எங்களை பத்தி பேசட்டும். மக்களின் உரிமைகளை பாதுகாக்க காங்கிரஸ் எப்பவுமே களத்துல இருக்கும். நாங்க 45 நாள் தொடர்ந்து பிரச்சாரத்துல ஈடுபட போறோம். மக்களுடைய ஆதரவு, பெரும்பான்மையான ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிறுக்கி தள்ளி வச்சிருக்காங்க. அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல வக்கு இல்லாம ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை மீது அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு அவதூறுகளை பரப்புனா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா?
சொல்லுங்க, சும்மா இருப்பாரா? ஒரு 2 வீடியோ, ஒரு நியூஸ் கார்டு இதை ஷேர் பண்ணி சோதிமணி அவர்களை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காரு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை பண்ண சம்பவத்தை சொல்றேன். கடந்த 6 வருடங்களாக நீங்க, அதாவது ஜோதிமணியை தான் சொல்றாரு, நீங்க பண்ண வேலை ஒன்னே ஒண்ணுதான். கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தெரிச்சு ஓடுனது மட்டும்தான். உங்கள மாதிரி, அதாவது ஜோதிமணியை தான் சொல்றாரு, உங்கள மாதிரி தீய சக்திகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தொடர்ந்து நான் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உங்கள மாதிரிலாம் நான் பயந்து ஓடுனது கிடையாது. அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதை நீங்க வின் பண்ணீங்கன்னா 150 நாட்களாக மாத்துவேன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த வாக்குறுதியை ஃபர்ஸ்ட் நீங்க நிறைவேற்றினீங்களா? உங்களுடைய கூட்டணி எப்பேற்பட்ட கேடுகட்ட கூட்டணின்னு இந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் உங்களை பார்த்து கேள்வியை கேட்டா, நிக்க வச்சு கேள்வியை கேட்டா, கேள்வி கேட்கக்கூடிய மக்களை குடிகாரங்கள்னு சொல்லி அவங்க மேல சேற்றை வாரி அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொப்புன்னு வெளுத்து விட்டுருக்காரு. அரைஞ்ச மாதிரி வெளுத்து விட்டுருக்காரு. இப்ப அண்ணாமலை ஷேர் பண்ணியிருந்த அந்த நியூஸ் கார்டு மற்றும் அந்த ஒரு 2 வீடியோ அதை காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் கார்டை பாருங்க. எங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? எம்பி சோதிமணியை பார்த்து கேட்ட நபரை காங்கிரஸ் நிர்வாகி தாக்கிய பரபரப்பு காட்சி. அங்க சோதிமணி என்ன சொல்லியிருந்தாங்க? இது அவதூறு செய்தி, இது ஃபேக் நியூஸ், அந்த ஆளு குடிகாரன், குடிச்சிட்டு பெண்கள் மத்தியில வந்தான், அதனாலதான் நாங்க தாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா ஊடகம் என்ன சொல்லியிருக்கு? அதுவும் தந்தி சரியான ஜால்ரா ஊடகம்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவனே தெளிவா போட்டிருக்கான். அவன் என்ன போட்டிருக்கான்? எங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? எம்பி ஜோதிமணியை பார்த்து கேட்ட நபரை காங்கிரஸ் நிர்வாகி தாக்கிய பரபரப்பு காட்சி. பாத்தீங்களா? ஜால்ரா ஊடகமான தந்தியை இப்படிதான் நியூஸ போட்டிருக்கான். இப்போ அந்த 2 வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க. இந்த 2 வீடியோவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிமணி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது அவங்க பதில் சொல்லாம தெரிச்சு ஓடுனாங்க பாருங்க, அந்த வீடியோவை தான். அதையும் அண்ணாமலை தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த 2 குட்டி கிளிப்பிங்கா பாத்துட்டு வந்துருங்க. 1000 ரூபாய் பணம் வருதாமா? 1000 ரூபாய் பணம் வருதுங்க. கை சேர்த்து மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கடவுளே, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, ரயில்வே ரோடு கிராஸ் முடியாதுன்னு சொல்லி நீங்க பாட்டு போயிட்டீங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து தேவையா? இது தேவையா? இந்த அவமானம், அசிங்கம் சோதிமணிக்கு தேவையா? இந்த அளவு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் போட்டு பொலன்னு பொழந்ததுக்கு அப்புறமா சோதிமணி அம்மையார் ஏதாச்சும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பதிலடி தரேன்னு சொல்லி ஏதாச்சும் உளறி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். எதுவுமே பேசல, வாய திறக்கவே இல்ல, அமைதி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா சோதிமணி அவர்களை அவங்க தொகுதி மக்கள் மட்டும் கிடையாது, ஜோதிமணி அவர்கள் கூட கூட்டணி இருக்கு இல்லையா இந்த திமுக, அந்த திமுகவும் இவங்கள மதிக்கிறதே கிடையாது. தேர்தல் நேரத்துல சோதிமணி அம்மையார் அவர்களை கட்சி அலுவலகத்திலிருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. திமுக காரணங்க விரட்டி அடிச்சிருக்கானுங்க. இப்போ இந்த காங்கிரஸ் கூட தாவேகா ஒன்னா இணைந்து டிராவல் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் கிட்டத்தட்ட உறுதியான நிலையில இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டுல ஒரு சில இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு இஷ்யூவை எடுத்து இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் சொல்லி கத்திட்டு கிடக்குறானுங்க. பாஜக ஆட்சியின் கீழே இதெல்லாமே நசுக்கப்படுது அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பேச்சு சுதந்திரம் குறித்து எல்லாம் பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு உரிமை இருக்கா? தார்மீக உரிமை அவங்களுக்கு எல்லாம் இருக்கா? இதே காங்கிரசின் ஆட்சி கால கட்டங்கள்ல தடை செய்யப்பட்ட திரைப்படங்கள், தடை செய்யப்பட்ட புத்தகங்கள், கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர் செஞ்ச வேலைகள், அது எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டா காங்கிரஸ் எம்பி சோதிமணி அவங்க மூஞ்சியை எங்க தூக்கின்னு போய் வச்சுப்பாங்க? இவங்க கூட்டணி பக்கம் இப்போ தாவேகா வரதுனால இப்போ திடீர்னு விஜய்க்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களும் விஜய்க்கு சொம்படிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த காங்கிரஸ்காரங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு இத ஏதாச்சும் ஒன்னாச்சு இருக்கா? இம்புட்டு நாளா விஜயை பிடிச்சி கடிச்சு போட்டு, இம்புட்டு நாளா விஜய்க்கு எதிரான அரசியலை பண்ணிவிட்டு, இப்போ கூட்டணி மாறுது அப்படின்றதுனால கூச்சமே இல்லாம விஜய்க்கு சொம்படிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வேமா சூசோ இருக்கா?